ஆன் பண்ணீங்களா? பண்ணலையா? கார்த்திக் ஆர் யாருங்க? டெய்லி ஜாயின் பண்றீங்க, பேசவே மாட்டேங்கிறீங்க. சார் சார் நான் தான் சார். நீங்க தானா? அமைதியா வரீங்க, அமைதியா போறீங்க. அதான் இல்ல சார், அந்த VM3 அதுக்கப்புறம் எதுவும் நான் எதுவும் புட்டப் பண்ணலைங்க சார். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது வர இல்லை சார். அப்படியா? சரி சரி சரி. அதான் அப்டேட் பண்ணல சார். லாஸ்ட் டைம் அப்டேட் பண்ணுனேன். இந்த VM3 போட்டேன். மெசேஜ் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நீங்க ஏதோ கேட்டிருந்தீங்க. இல்ல சார், VM3 லாஸ்டா வந்து அந்த இஷ்யூக்கு அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். கொஞ்சம் புட்டப் பண்றது வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் இருந்தாலும் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணலாம் தான் பார்த்துட்டு இருக்கேன் சார். வேற ஒன்றும் இல்லை சார். ஓகே 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 சார். ஓகே ஓகே. சார் இப்போ வேற எதுவும் அப்டேட் இருக்கேன் சார். இந்த VT மார்க்கெட் ஓயாம கட் ஆமா சார், அதேதான் சார். பண்ணிட்டு அதேதான் சார். கட் பண்ணது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு பெரிய வேலை பார்த்து விட்டான் சார். அப்படியா? ஆமா ஆமா. என்ன பண்றதுன்னு தெரியாம நான் இப்ப முழிச்சிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நான் வந்து இன்னைக்கு ஒரு வந்து ஒன்னு அப்டேட் பண்ணேன். நம்மளோட ட்ரையல் கிரிட் இருக்கு இல்லைங்களா? ஆமா. இதை கொஞ்சம் ஒரு பாலிஷ் எல்லாம் பண்ணி அது விட்டுறணும். அதாவது என்னன்னா, ஒரு ஒரு ட்ரையல் கிரிட் அது கம்ப்ளீட்டா ரன் பண்ண விட்டுறணும். இப்ப மீதி எல்லாம் ஓகே, டோட்டல்லாம் ஓகே அப்படி சொல்லி ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஒண்ணு பண்ணி இது அப்ளை பண்ண. இந்த இடம் பாருங்க, இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 70 ட்ரேடு, அதாவது 0.07ல 70 ட்ரேடு விழுந்துச்சு. அதாவது நம்ம கிளைண்ட் ஒருத்தரும் VTல பண்றாரு. அவரோட அக்கௌண்ட் நான் தான் லாகின் பண்ணி வச்சிருக்கேன். சரி சரி. அவருக்கு 90, எனக்கு 70. அதாவது நான் வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஆஃப் பண்ற கேப்ல வந்து பாத்தீங்கன்னா விழுந்துருச்சு. அதான் பாருங்க, இங்க இருந்து மார்க்கெட் மேல போயிட்டான். எனக்கு நெட் பொசிஷன் இந்த மாதிரி காட்டுது. 70 இருக்குது, 80 இருக்கு, அவருக்கு 1. சரி, நம்மளதாவது ஒரு 30-35,000 பிளஸ்ல இருக்குது, மீன் மார்ஜின் இருக்குது. அவருக்கு வெறும் 10,000 தான். சரி சரி, நம்ம தான் தப்பாக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு சரி என்னடான்னு பாக்குறதுல வேற ரோபோல எல்லாம் எதுவுமே இல்லை. ரோபோலும் நான் கிட்டத்தட்ட நம்ம டெர்மினல்ல பாருங்க, கீழே பாருங்க, இவ்வளவு சிஸ்டம் போட்டு வச்சிருக்கேன். மல்டி பேங்க்ல இருந்து எல்லாம் போட்டு பிரிச்சு வச்சிருக்கேன். யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. சரி. இவன் வந்து வேலையை பார்த்து விட்டான். நான் அதான் யோசிச்சேன், இவனை வேற நம்ம வேற சொல்லி எல்லாம் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறான், இப்படி பிரச்சனை பண்றானுங்களே, என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்களும் கரெக்டா இன்னைக்கு நீங்க அது வாய்ஸ் நோட் நீங்க அனுப்பிச்சீங்களா? ஏன்னா இன்னைக்கு எனக்கு 2 தடவை அந்த மாதிரி ஆயிருக்கு. காலையிலயும் பண்ணியிருக்கான், ஈவினிங் பண்ணியிருக்கேன். அதுதான் என்ன இது பண்றது, நம்ம வேற சொல்லிட்டோமே அப்படின்ட்டு எனக்கு வேற புரியல. அதான் அந்த பையன்கிட்ட சொன்னேன், நான் நீங்க அக்கௌண்ட் நம்பர் எல்லா அக்கௌண்ட் நம்பரும் அனுப்பிச்சு விடுங்க, சரி, நான் ஒரு மெயில் போட்டு இந்த மாதிரி நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி. இப்பதான் அந்த பையன் சொன்னான், அந்த லோகேஷன் சொல்லி ஒரு தமிழ்கார பையன் தான் இருக்கிறான். ஆமா சொன்னீங்கல்ல. ஆமா சொன்னேன், இந்த மாதிரி செட் ஆகாதுடா, இப்படி எல்லாம் ஆச்சுன்னா வெளியே தான் போகணும். நாங்க எல்லா பக்கமும் பிரச்சனை வந்துச்சுன்னா அது வந்து நம்ம இஏல பிரச்சனை. ஒரு ஆள் ஒரு சைட்ல மட்டும் வந்தா அப்புறம் என்ன செய்யறது அப்படின்னா, சரி சரி பார்த்து சொல்றேன்னு இருக்கிறான். இது ஒண்ணும் இல்லை சார், இது நம்ம இப்ப நான் வந்து வெளியே போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நினைச்சு பாருங்க, மார்க்கெட்டும் ஏதோ அன்னைக்கு மாதிரி தூக்கி இருந்தான்னு வைங்க. இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஸ்டாப் பண்ணனால 70. இல்லைன்னா கூடுதலா இருக்கும். இன்னும் எவ்வளவு போயிருக்குமோ என்ன இருக்குமோ தெரியலையே. இது வந்து இது புரோக்கர் பண்றதுதான், இந்த ட்ரிகர் இந்த வேலையெல்லாம் எனக்கு பண்றதுதான். அப்படியா? ஆமாமா, இது எனக்கு தெரியும். நான் உள்ளுக்குள்ள என்னென்ன சேட்டை பண்ணுவானுன்னு எல்லாம் தெரியுங்க. ஆமா, முத மாதிரின்னா நேரம் பேசலாம். இப்ப நம்ம பேசணும்னா அதுவும் நம்ம இருக்கிற கண்ட்ரில, நான் இருக்கிற கண்ட்ரில எல்லாம் யாரையுமே இப்படி இது பண்ணக்கூடாது. இப்ப இங்க வந்து கூகுள் ரிவ்யூ கூட போடக்கூடாது சார். தெரியும் தெரியும், நான் அங்க இருந்தா வந்திருக்கேன். அந்த பையன்கிட்ட சொன்ன பாடுறான்னு பாடலாம் சார், இல்லைன்னா மாறிக்கலாம். நான் இப்ப இந்த பொசிஷன் எல்லாம் அழகா கிளியர் பண்றதுக்கு தான் அந்த ட்ரையல் பில்ட் ரெடி பண்ணிருக்கேன். சரி.
நம்ம நம்ம பொசிஷன் கண்ணா பண்ணா இருக்கு இல்லைங்களா? ஆமா, அதை கிளியர் பண்ணணும். அப்பதான் நமக்கு ஒரு இதுக்கு காம் ஆகலாம். இல்லைன்னா அது ஒரு டென்ஷனாவே இருக்கும். ஆமா. அது பண்ணிடலாம். அதுக்கு தான் நீட்டா வந்து என்ன பண்ண, அது ட்ரையல் கிரிட்டை வச்சே பண்ணிடலாம். அதுவே பேலன்ஸ் பண்ணிக்கும். ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் மேஜிக் நம்பர் மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கேன். இப்ப நமக்கு அது செட் ஆயிருச்சுன்னா அப்புறம் நம்மளோட பழைய மேஜிக் நம்பர் எல்லாம் போட்டு இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்க, இவ்வளவு இருக்குது செக் பண்ணி எல்லாமே எல்லாத்தையும் உள்ள இன்செர்ட் பண்ணிட்டோம்னா அது பாத்துக்கும். ம். அப்படிதான் சரி போட்டு சரி. பண்ணியிருக்கிறேன். அது ஆல்மோஸ்ட் எனக்கு அது ஓகேவா தான் இருக்குது. நீங்க ம். நாளைக்கெல்லாம் பாருங்க, நாளைக்கு வந்து இந்த அக்கௌண்ட் இப்ப நம்ம லைவ்ல போடுறோம் இல்லைங்களா, என்னோட அக்கௌண்ட். ஆமா. ஆ, ஆ. அதுல 3366 அதான் 3366ன்னு ஒரு ஆல்கோ மட்டும் ரன் ஆகும். இதுதான் சரி. ட்ரையல் கிரிட் தான். ஓகேங்களா? ட்ரையல் கிரிட் மட்டும். ஆ. ஆமா ஆமா. ஏன்னா 1ல இருந்து 9 வரைக்கும் எல்லா நம்பரும் கொடுத்துட்டேன். ஆ, சரின்ட்டு ஆ, ஆ. அடுத்து போட்டிருக்கிறேன். அதை நீங்க பாருங்க. அதுல வந்து சரி எனக்கு சரி. தெரிஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு 200 to 300 வந்து புக் ஆகும். இன்னொன்னு ஆ, ஆ, ஆ. டைரக்ஷன் பேஸ்டு புக் ஆகும். ஓ, சரி சரி. ஆமா. எந்த சைடு எப்படி போனாலும் நீங்க அதை பத்தி கவலை இங்க புக் ஆயிட்டு இருக்கு பாருங்க. இல்ல புக் ஆறது பிரச்சனை இல்ல. இப்ப நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் ஆகும்போது எடுத்தது அப்படியே பெண்டிங் ஆயிருது. அதுதான் இப்ப எல்லாத்துலயுமே ரொம்ப இதா இருக்கு. அது ஏன்னா கிளியர் இப்ப ஆயிரும். இப்ப ஃபர்ஸ்ட் அது வந்து கிளியர் ஆயிரும். ஏன்னா நம்ம ஆமா அட்லீஸ்ட் ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா ஒரு ஸ்டாப் லாஸ்ல அதை க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். ஏன்னா நமக்கு திடீர்னு 100 150 பாயிண்ட் தூக்கணும்னா என்ன ஆகுது, கீழே இருக்கிறதெல்லாம் அப்படியே மைனஸ்ல போயிடுது. ஆமா ஆமா அப்புறம் திரும்ப அது எப்படா வரும் அப்படின்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ற மாதிரி கரெக்ட் இருக்கும். கரெக்ட். ம். அதான் அது ஒரு லக்கு தான் நமக்குன்னு வச்சுக்கீங்களேன். நம்ம லக்குன்னு சொல்ல முடியாது. நமக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். அதாவது அந்த ஆமா 200 ஆமா பாயிண்ட்ஸ் ரேலி நம்ம உள்ள வந்தோடனே நடந்தது. இப்ப ஆமா. என்னன்னா ஒரு அதிகபட்சம் 20 பாயிண்ட் ரேலி, மேக்ஸிமம் 50 பாயிண்ட்ஸ் ரேலி. அது அந்த 50 பாயிண்ட்ஸும் எப்படி வரும்னா ஒரு பெரிய ஒரு ஃபால் வரணும். அதாவது ஆமா நமக்கு ஆமா. வந்து இங்க ட்ரிகர் ஆகணும். நமக்கு வந்து நம்மளோட ஆல்கோ இங்க இருந்து நல்ல கீழே வருது. ஒரு 50 பாயிண்டே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆமா, இன்னைக்கே பாருங்க மேல 30 வரை 44 30 வரை போச்சு. இப்ப 70 வந்துருக்கு, 60 பாயிண்ட் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கீழே வந்ததுன்னா நம்மளோட பழைய பொசிஷன் எல்லாம் கொஞ்சம் நெருக்கி வந்துடும். ஆமா. 200 கீழே வரணும். ஆமா. பாப்போம். இந்த மாதிரி வந்துட்டா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வந்துட்டா அது நமக்கு அந்த 50 பாயிண்ட்டும் இதாகாது. ஓ, சரி சரி. நான் சொல்றது இங்க இருந்து ஒரே ஸ்ட்ரெச்ல வந்துச்சுன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் 50. ஏன்னா உங்களுக்கு எங்க இருந்து ட்ரிகர் ஆகுதோ அங்கதான் அந்த ரெசிஸ்டன்ஸ் நின்னுட்டு இருக்கும். ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். அது மூவ் ஆகணும், அது வரணும், அது அந்த மாதிரி அது டைம் எடுக்கும். ரைட் ரைட். இது நியூஸ் டைம்ல இருந்து எல்லாமே பண்ற மாதிரி தான் பண்ணிருக்கிறேன். அது அப்படியே தூக்கி அந்த ட்ரையல் கிரிட்ல மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சரி சரி. எதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணோம்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் அந்த கிரிட் 1ன்னு சொல்லி கொடுத்தோம் பாருங்க. ஆமா. அதுவும் இதுவுமே ஆல்மோஸ்ட் சிமிலர். அதையும் பேலன்ஸ் பண்ணிடும். மினி மைனர்னு சொன்ன பாருங்க, அதையும் பேலன்ஸ் பண்ணிடும். ஆமா. சரி சரி. அப்ப நம்ம வந்து இந்த 3 கிரிட்டுக்கு பதில் இந்த ஒரு கிரிட்டே வச்சுக்கலாம். சரி சரி சரி. ஸ்விங் மட்டும் ஒண்ணு அழகா நீங்க அந்த டர்ட்டில்னு வச்ச பாருங்க. இன்னைக்கு அது நல்ல ட்ரேட் எடுத்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 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 2 ட்ரேட்ல எத்தனை பாயிண்ட், ஒரு 20 பாயிண்ட் ஒண்ணு, இன்னொன்னு அது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. அது ஒன்றும் பெருசா மூவ் ஆகல. ஆமா, ஒன்றும் ட்ரையலிங் அடிச்சிருச்சு. இப்ப ஏதாவது சார் இப்போ ரன் ஆகுது. இப்ப நான் வந்து இப்போ ட்ரையல் கிரிட்டும் டர்ட்டில் ரெண்டும் தான் ரன் ஆயிட்டு இருக்கு. மினி மைனர் நியூஸ் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். அது நியூஸ் ஆன் பண்ணிருக்கல. நியூஸ் இன்னைக்கு இன்னும் பெருசாவும் இல்லைன்னு வைங்க. நியூஸ் ட்ரையல் கிரிட் இப்ப நீங்க அப்டேட் வெர்ஷன் வச்சிருக்கீங்க. அதான் இதுதான் சார் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இப்பவே லாகின் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அந்த 3366 இந்த டைம் மட்டும் பாருங்க. இந்த டைம் இது வந்து என்ன டைம்னா அதான் கரெக்டா 3:30 சர்வர் டைம். யூஏ டைம் 4:30 வரும். உங்க டைம் எடுத்தா கரெக்டா 6 o'clock பாருங்க. 6 o'clock. ஒண்ணு இல்ல, நீங்க எடுத்து இது லாகின் பண்ணீங்கனாலே இப்படி உங்களுக்கு ஒரு இது தெரியும். ஆமா ஆமா, பார்த்தா தெரியும். ஆமா, அதுல போயிட்டு எவ்வளவு ஆர்டர் விழுந்திருக்குன்னு பாருங்க. 70 நச்சு நச்சு நச்சுன்னு விழுந்துருச்சு. அது விட்டுருங்க, அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். சரி, இதோட பிஹேவியர் வந்து நீங்க பேசிடுங்க. ஆமா ஆமா, சரி. ஐடி மார்க்கெட்ல மட்டும் சொல்லி வைங்க, இல்லன்னா வெளியில போற மாதிரி வரும். ஆமாமா, அவன்கிட்ட அந்த சொல்லிதான் ஆகணும். அதெல்லாம் எடுத்து காப்பி. ஆமா சார், அவனாலேயே வந்து நிறைய மிஸ் ஆகுது சார். பாதி நேரத்துல கட் பண்ணிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம காலையில பார்த்து ரீசெட் பண்ணி திரும்பி ஸ்டார்ட் பண்றது இடையில கொஞ்சம் அது கேப் ஆயிடுது சார். கரெக்ட். சென்ட் அக்கௌண்ட்டுக்காக தான் போகணும் சார். அது நம்ம
சொல்லியிருக்கேன் இல்லைங்க, விடி மார்க்கெட்டுக்கு நமக்கு ஒரு ஆமாமா. இல்ல நல்ல இது இருக்கு. மத்தபடி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நமக்கு வந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சப்போர்ட் கிடைக்குது. ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கலாம். ஆமா. ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. அது ஒண்ணு தான் இருக்கு. மத்ததெல்லாம் யார் என்னன்னே தெரியாது. இல்ல மெயில் தான். என்ன உனக்கு வந்து வரணும், எல்லா புரோக்கருக்கு இருக்கிற ஒரு இதுதான் வைங்க, வரணும், ஆ ஆ லாஸ் பண்ணிட்டு போயிடணும். ஆமா. ட்ரையல் கிரிட்ல அந்த ஆப்ஷன்லாம் மாத்திட்டீங்களா சார்? சேஞ்ச் பண்ணி அந்த ப்ரொஃபைல் இருந்தா போட்டு விடுங்க. அதான் நம்ம அந்த 200 பாயிண்ட்ஸ் ரேலியில நம்ம பண்ண அந்த ஒரு பொசிஷன் மாட்டிருக்கு இல்லைங்களா, அதையும் சரி. வந்து அந்த அளவுக்கு வெயிட் பண்ணாம, இப்ப நம்ம வந்து என்னன்னா செல் பில்ட் ஆயிட்டே போவோம். ஆமா. அது இல்லாம பை வந்து பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ்ல தான் நம்ம ஒரு வாட்ச் டாகும்போம். டிஏல சரி. நம்ம வாட்ச் டாகும், அது வந்து என்னன்னா சிக்னல் எங்க வருது அப்படின்ட்டு. அது இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்ல 15 மினிட்ஸ்ங்கிறது வந்து அது ஆல்மோஸ்ட் அது ஒரு நாள் மாதிரி கணக்காயிருது சார். ம். ஏன்னா மூவ்மெண்ட் அவ்வளவு கொடுத்துட்றான் 15 நிமிஷத்துல, ஆ. இல்லைங்களா? அதனால 15 மினிட்ஸை வந்து அது கொஞ்சம் மாத்தி கம்மி பண்ணியிருக்கிறேன். சரி. அதுலயும் கன்ஃபர்மேஷன் வரணும். கம்மி பண்ண இப்போ 1 மினிட்னு வச்சிடலாம். அதுல நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வரணும். So அதெல்லாம் வச்சுதான் சரின்னு பண்ணியிருக்கிறேன். இது அதான் இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, இந்த இங்க பாருங்க, தனியா எடுத்து வச்சுட்டேன். எனக்கு இது கொஞ்சம் பயமாயிருச்சு. அதனாலதான் எடுத்து சிஸ்டத்துல பார்த்துட்டே இருக்கிறேன். இந்த 333ன்னு வருது பாருங்க, 3366. ஆமா ஆமா. நீங்க இந்த இந்த ஹிஸ்டரியில இன்னைக்கு மட்டும் எடுத்து ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த ரிப்போர்ட் எடுக்கிறது வந்து இந்த இதுல போயிட்டு எக்ஸல்ல போட்டுங்க. ஓகேங்களா, எக்ஸல் எடுத்துங்க. அதே மாதிரி இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் இந்த ட்ரேடுக்குள்ள வந்தீங்கன்னா. இங்க 333 இருக்கு பாருங்க, 3366. இதுல சும்மா ஒரு 4-5 ட்ரேட் இருக்கும். அது சம்டைம்ஸ் அது எல்லாமே க்ளோஸும் ஆயிரும், ஓப்பன் ஆனாலும் ஒரு 4-5 இல்ல எவ்வளவு இருக்கு அந்த லாஸை கால்குலேட் பண்ணிக்கங்க. க்ளோஸ் ஆயிருக்குது. அப்ப இதுல எவ்வளவு இருக்கு, இதுல ஒரு 100-200 லாஸ்ல இருக்கு. அப்போ இந்த ப்ராஃபிட்டும் அதுவும் டேலி ஆகுதான்னு பாருங்க. இன்னைக்கு பாருங்க, நாளைக்கு பாருங்க, திங்கட்கிழமை பாருங்க, ஒரு வாரம் கூட பாருங்க. உங்களுக்கு எப்போ ஓகேவோ சொல்லுங்க, மாத்தி விட்டாரோம். அதாவது என்னோட அக்கௌண்ட்டை நீங்க டெஸ்ட்டுக்கு வச்சுட்டு நீங்க உங்க அக்கௌண்ட்டுக்கு நீங்க மாத்திங்க. இல்ல நான் அன்னைக்குள்ள நான் கிளியர் பண்ணிட்டேன் சார். கிளியர் பண்ணிட்டேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த க்ளோஸ் ஆன டைம் இருக்கு பாருங்க, இந்த ஆமா. டைம் இந்த 9:09 இருக்கும். இதெல்லாம் ஒரு செட். அதாவது இந்த லாஸ் பிளஸ் இந்த ஒரு ப்ராஃபிட், இது ஒரு $10 ப்ராஃபிட்ல வந்திருக்கும். 60 பாருங்க, இது ஒரு 30, 20 பாயிண்ட் ப்ராஃபிட்ல வந்திருக்கு. அதான் அந்த 1 2 3 4 5 அந்த ஃபிபனோக்கி அந்த லெவல் கொடுத்துட்டேன். அது கொஞ்சம் நமக்கு ஈஸியாவும் இருக்கு மல்டிப்ளை கொடுக்கறதான. அதே நான் இதுல இந்த ட்ரேட் இங்க ஓபன் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா இங்க கடன்னு ஆர்டர் விழுந்துருச்சுன்னு வைங்க. இதுல இன்னொன்னு வேற இருக்குது. என் சிஸ்டம் வேற நிறைய இந்த விபிஎஸ் இதெல்லாம், சாரி எல்லாம் நிறைய ஓடுறதுனால விபிஎஸ் மாதிரி ஸ்லோ ஆயிருது. அன்னைக்கு உங்களுக்கு சொன்ன பாருங்க, இந்த பாருங்க இந்த கிராஸர் கிளிக் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அந்த லைன் வரல பாருங்க. நான் வந்து எவ்வளவு நேரமா அந்த இது பண்றேன் பாருங்க, வரல. இது வந்து இன்னும் வரல, அந்த லைன் இன்னும் வரல. அது 10-15 செகண்ட் 20 செகண்ட்ல ஆகுது, இன்னுமே வரல. அப்ப ஆர்டர் விழுந்தாலும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸ்கிரீன்ல ஆர்டர் விழுகுதுன்னு கூட எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரியும். அதனால பக்கத்துலயே ஓபன் பண்ணி ரெடியா வச்சிருக்கிறேன். அந்த டக்குன்னு இந்த ஆல்போ ஆஃப் பண்ணணும். அதுக்குதான் அது ஓகே தான் சார். அப்படியே மற்றபடி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நியூஸ் வந்து இப்போ ஒரு இது சொல்லியிருக்கிறாங்க, திருப்பி கீழே தான் வரும்னு. இப்போ சார் ஒருத்தர் அனுப்பிச்சார், ஒரு நல்ல டாபிக் அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு. ஆமா, என்னன்னா CPI and PPI also come in softer than expected. That means rate hikes are off the table for now. So gold வந்து என்ன சொல்றாங்கன்னா 4,000க்கு போகும். ஆமா சார். அது 350 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் சார். அதை விட்டுச்சுனாக்க போயிடும் சார். ஆமா ஆமா, அது 350 என்ன போகல. இன்னைக்கு விட வந்து பாத்தீங்கன்னாக்கா 57 வந்துட்டு திரும்பிட்டான்.
57 59 வந்து திரும்பிட்டான். ஸோ அந்த 50 உடைச்சாக ஒரு 60 70 பாயிண்ட் போகும். நான் 4000 கூட போகிறது சான்ஸ் இருக்கு. சொல்லிட்டு இருக்காங்க, என்னங்கிறத அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லுறேன். யூஎஸ்டி ஸ்ட்ராங் ஆகுது, ஆமா அதை சொல்லிட்டு இருக்காங்க. சார் இதுல பை ஓபன்ல இருக்கு இல்லையா, அது எப்ப அடுத்து ஆர்டர் எடுக்கும்? எந்த இது சொல்றீங்க சார்? இப்போ இந்த கிரிட்ல 1 2 3 ஓபன்ல இருக்கு மேல. இதுல சார் இந்த இது சொல்றீங்களா? இந்த இதா? இல்ல மேல 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 ஓபன் பொசிஷன். ஆமா, இங்க எல்லாம் மேல பை இருக்கு. ஆமாங்க. இப்போ இல்ல இந்த 3366ல இந்த பை ஆர்டர்ல வந்து ஒரு 4 ஓபன்ல இருக்கு. ஆமாங்க. அது எப்ப அடுத்த ஆர்டர் எடுக்கும்? அதான் இப்போ வந்து நம்ம வந்து 1 மினிட்ல வந்து செல்லுல இருக்கோம் சார். டைரக்ஷன் வந்து இப்போ செல்லுல இருக்கும். ஓகே. இது சிம்பிளா சொல்ல போனா கேண்டில்ல வந்து 4 ஹவர் வச்சுங்க. இப்போ 4 ஹவர் கோல்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் சிக்னல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இதுல இருந்து நீங்க வந்து நமக்கு 1 மினிட்டை நான் ஃபாலோ பண்றேன். இப்ப இதோட பை எங்க வரும் அப்படின்னா, ஒண்ணு இந்த இந்த பிரைஸ் வந்து இன்னும் நல்லா கீழே வரணும். கீழே வந்து ஒரு 1 ஹவர்லயோ 2 ஹவர்லயோ ஏதோ ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகணும். ஓகேங்களா? அப்படி இல்ல, இங்க இருந்தே எடுத்துக்கோங்க. இப்ப இந்த இடத்துல இருந்து வருது அப்படின்னு சொன்னா 4380 ரேஞ்ச் எங்க வருது? இங்க வருது. இந்த ரேஞ்சில் வரும் சார் பை. அதுவும் பை எப்படி வரும் தெரியுங்களா? இப்ப இந்த ரேஞ்ச் போனோன்னா பை வராது. இப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1 பை பண்ணியிருக்கோம், அப்புறம் 2, அப்புறம் 3 பை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இந்த பைக்கு இந்த 3க்கும் அடுத்த இதுக்கும் 5 பாயிண்ட் கேப் இருக்கணும். அப்ப என்னாச்சு? 4384 அப்ப 79 79ல தான் பை வரும். அதாவது அந்த 80 ரேஞ்ச். அப்ப கரெக்டா மார்க்கெட்டிங்னு போகும்போது பை எடுக்கும். பை எடுத்து ஆவரேஜ்ல இங்க க்ளோஸ் ஆயிடும். இங்க வந்து எடுத்திருக்கு பாருங்க, இந்த இடத்துல செல் எடுத்திருக்கு பாருங்க, அதே மாதிரிதான். இங்க வந்து செல் எடுத்தது 1 2 3 4, இங்கேயும் செல் எடுத்தது. இப்ப பிரைஸ் வந்து இந்த 80 தாண்டி மேல போயிருந்ததுன்னா திருப்பி செல் எடுக்காது. இந்த 80 எல்லாம் தாண்டி மேல போயிருந்ததுன்னா இந்த செல் எல்லாம் அப்படியே நின்று இருக்கும். இந்த பிரைஸ் போகாம திரும்பி வந்தனால இப்ப இந்த செல் எல்லாம் க்ளோஸ் ஆகி இப்ப திருப்பி செல் எடுத்துட்டு இருக்கு. இப்ப வந்து 0.2 இருக்குங்களா? இப்ப அடுத்து எங்க எடுக்கும்? 67. இப்ப 70 போகும்போது திருப்பி செல் எடுக்கும் சார். ஸோ ஒரு டைரக்ஷன் பேஸ்டு நம்ம வைக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு எந்த இடத்துலையுமே பொசிஷன் ஸ்டேக் ஆகாது. அதிகபட்சம் பொசிஷன் உங்களுக்கு எங்க போய் மாட்டோம் அப்படின்னா ஒரு 0.13 போகும்போது உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 20 0.20 to 25 செல்லுலயோ பைலையோ உங்களுக்கு பொசிஷன் மாட்டுச்சுன்னா 0.20 to 25 வச்சுங்க. இவ்வளவுதான் வந்து பொசிஷன் மாட்டும். ஆனா ஆப்போசிட் சைடு உங்களுக்கு அந்த அந்த ஒரு கிரைண்டர் மாதிரி அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து இது நிக்கவே நிக்காது. அதே சமயம் ஓவர் பொசிஷன் எடுக்காது. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட செல் எல்லாம் எடுத்தோம்னா, நம்ம ஹெச் பண்ணாம விட்டுருந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 0.70 80 எல்லாம் தாண்டி இருக்கும். இன்னும் கூட அதிகம் நின்று இருக்கும். 1 லேக் வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நமக்கு பெரிய ரிஸ்க் இல்லை. ஏன்னா நம்ம 4 போய் நின்றுட்டு திருப்பி ஆவரேஜ் பண்ணி சொல்ல போனா அவங்க வந்து ப்ராஃபிட்லேயே வந்திருப்பாங்க. பட் நம்ம அதை வந்து ரொம்ப 30-40% ட்ராடவுன் போயிட்டு வர வேணான்ட்டு நம்ம 10%ல அன்னைக்கு லாக் பண்ணோம். 10 to 15%ல அன்னைக்கு லாக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் சார் நான் டிசைன் பண்ணியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு எப்படிங்க மல்டிப்ளையர் எது வரைக்கும் ஆர்டர் எடுக்கும்? 0.8 0.21 தான் மேக்ஸிமம். 0.21. ஆமாங்க. 21 வரைக்கும் போயிட்டு அதுல இன்னொன்னு என்னன்னா இன்புட்ல நான் வந்து இது கொடுத்துருக்கிறேன். 0.21ல நீங்க 8 லெவல் அதை நீங்க 12 மாத்துறதோ இல்ல 15 மாத்துறதோ மாத்திக்கலாம். ஆனா அதுக்கு மேல பண்ணா அது கொஞ்சம் டேஞ்சர். இங்க பாருங்க, இப்ப இந்த 70ல வந்து 0.03 வந்துருச்சு. இப்போ இது வேற மவுஸ் வேலை செய்ய மாட்டேங்குது. 70 அடுத்து 75 இங்க வரும் சார். 75ல ஒரு செல் வரும். பரவாயில்ல.
அங்க வந்து என்ன 0.08 வரும், அடுத்து 13, அடுத்து 21, அவ்வளவுதான் சார். 21 ஆன் நின்றோம். சார் குமார் சார் சொல்லுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஹாய் வேணும் குமாரியா. இப்போ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து யூ ஆர் டாக்கிங் அபவுட் த ட்ரெயில் கிரிட் இது. ட்ரையல் கிரிட் சார். How about the mini minor and the grid FIBO, right? நான் அதையும் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஸ்டாப் பண்ணிடுவா எப்படி இது? இது நான் கொடுத்தோன்னே பண்ணுங்க சார். இப்போ நான் கொடுக்கறது வந்து எப்படின்னா எல்லாமே சேர்த்து தான். மினி மைனருங்கிறது ஒரு லெவல் உங்களுக்கு தெரியும், அதுல வந்து 9 லெவல் வச்சிருப்பேன். 0.3 அப்படிங்கிறது தான் நம்மளோட மேக்ஸிமம், ஐ மீன் 0.03. ஓகே. அது வந்து ஒரு செட்டுக்காக கொடுத்துட்டேன். அதாவது ஒரு 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 0.01, 02, 03 வந்து ஒரு செட் அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். சரி. அப்புறம் கிரிட் 1ங்கிறது அது நம்மளோட ஃபிபோனாக்கி, அது ஒரு நார்மலான கிரிட் தான். மார்க்கெட் என்னைக்கு கன்சால்டேட் ஆகுதோ அன்னைக்கெல்லாம் நமக்கு சரியான ப்ராஃபிட். ஒரே ஒரு ரேலி கிடைச்சிருச்சுன்னா மாட்டோம். அந்த கிரிட் ஃபிபோலா? ஆமா, ரேலினா நமக்கு வந்து மினி மைனரும் ட்ரெயில் கிரிட்டும் தான் நம்மளை காப்பாற்றும். அதாவது 200, 300 பாயிண்ட் போனாலும் காப்பாத்திடும். ஓகே இல்லைங்களா? சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த மினி மைனர் வந்து ட்ரூல இருக்கு, அது வந்து என்ன அது சில ரெடி தான். இப்ப பண்ணுங்க சார், இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப சரி, இப்ப வந்து மார்க்கெட்ல நீங்க இந்த ஃபர்ஸ்ட் கிரிட் ஃபிபோன்னு இருக்கும், கிரிட் ஃபிபோன்னு இருக்கும் ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரு சிலருக்கு கிரிட் 1ன்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதெல்லாம் பிரச்சனை சார், அதெல்லாம் நீங்க வந்து நார்மலா இப்போதைக்கு நீங்க ரன் பண்ணுங்க, நோ இஷ்யூஸ். ஓகே ஓகேங்களா? நான் பண்றது அடுத்து இப்ப நாளைக்கு இப்போ ஒரு 200 பாயிண்ட் ஓடிடுச்சு, இன்னும் நாளைக்கு நடந்தா நமக்கு இதே தானே சார். நான் 300 பாயிண்ட் போவோம், 400 பாயிண்ட் போவோம், இல்லைங்களா? அதுக்காக நான் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன், வேற ஒன்று. ஓகே. ஸோ இப்போ நீங்க சொன்னீங்களா அந்த பேர் அந்த அந்த ட்ரேட் கிரிட் வந்து நீங்க வந்து மாடிஃபிகேஷன் செஞ்சிருக்கீங்களா? அது வந்துச்சுன்னா அந்த மினி மைனர் அண்ட் கிரிட் ஃபிபோ வந்து நோ நீட் யூஸ் எனிமோர். அது நான் கொடுத்ததுக்கு அப்புறம் சார், இப்போ நான் வந்து இதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்க. ஓகே. அது கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க அது எல்லாமே எடுத்து விட்டுறலாம். ஒரு 3 கிரிட்டையும் சேர்ந்து ஒரே கிரிட் ஆகும், பிளஸ் ஒரு ஸ்விங் அப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவும் இருக்கும். சரி. இல்ல, அது நிறைய பேர் அது யூஸ் பண்றது இல்லை. நான் அது ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதுக்காக கொடுக்குறேன். பட் அது ஒரு சில நேரங்கள்ல மார்க்கெட்ல கண்டிப்பா இப்ப கிரிட்ங்கிறதே 2-3 இருக்கும்போது இந்த கிரிட் ஆன் பண்றதா அந்த கிரிட் ஆன் பண்றதாங்கிறது அது கன்ஃபியூஸ் தான். ஏன்னா எல்லாருமே மீட்டிங் வரதும் இல்லை, எல்லாருமே மீட்டிங் வந்தாலும் அது ஃபுல்லா இருக்கிறது இல்லை. நேற்று ஈவினிங் தான் நைட் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, நான் வரேங்க, பாதியில போயிடுறேன், பஷீத் அவர் தான் லைன்ல இருக்காரு இன்னைக்கு. ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஆமா சார். ஓகே. இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் நல்லா தான் போயிருக்கு சார். நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி மார்க்கெட் நமக்கு சூப்பரான ப்ராஃபிட் கொடுத்துரும் சார். எல்லா இப்ப நம்ம வச்சிருக்கிற எல்லாத்துலயுமே ப்ராஃபிட் கிடைச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் டர்ட்டல் ஆல்சோ நீங்க சொன்ன மாதிரி 2 ட்ரேட் பிடிச்சி, ஒன்னு வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் ஆகிட்டு, இன்னொன்று வந்து மேனேஜ் டு டேக் சம் ப்ராஃபிட். இல்ல கரெக்ட், அதே தான் நானும் சொன்னேன். எவ்வளவு சார், ஒரு 30 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குமா ஆவரேஜா? ட்ரூ கிடைச்சிருக்கு. அதேதான். அந்த டர்ட்டல்ல வந்து அந்த ட்ரேடிங் ஸ்டாப் ரொம்ப வேகமா ஏறுது, அது எப்படி சார்? அது வந்து இஸ் சப்போஸ் இல்ல பொட்டன்ஷியல் ப்ராஃபிட் போயிட்டு அது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒரு ஃபைல்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொடுத்ததுல இருக்கான்னு தெரியல. நான் லேட்டஸ்ட் வெர்ஷன்ல சேஞ்ச் பண்ற மாதிரி கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் கொடுத்ததுல சேஞ்ச் ஆப்ஷன் இருக்காது அதுல. ஓகே. ஆமா, அது வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அது ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வரட்டும் அப்படிங்கறத அப்படி பண்ணேன். அது நீங்க மாத்திக்கலாம் சார், உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. ட்ரெயிலிங் ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. டோட்டல் வந்து நோட் இருக்கு, டிடி ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ. அப்புறம் வந்து என்ட்ரி பஃபர் பியாண்ட் ரிவர்சல் கேண்டில் வந்து 70 போட்டிருக்கேன். அப்புறம் ஆல் பை டிஃபால்ட்ல டேக் ப்ராஃபிட் வந்து 500, ட்ரெயிலிங் ஸ்டாப் வந்து 80ன்னு போட்டிருக்கு. 80ன்னா ரொம்ப கம்மி சார். 80ன்னா அதாவது 0.80 தான். நீங்க அப்படி கொடுத்தீங்க, அதனாலதான் ரொம்ப ஒட்டி வந்திருக்கும். நான் வந்து நீங்க கொடுத்தது அப்படியே போட்டேன், வந்து ஒன்றும் மாத்தல. நான் ஒனி சேஞ்ச் டிஃபால்ட் அப்படியே அப்ளை பண்ணிட்டீங்களா? ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் மாத்தினேன். ஸோ இப்போ என்ன பண்ணும் சார் அந்த டிடி ட்ரெயிலிங் ஸ்டாப்பை 80க்கு என்ன மாற்றணும்? ஒன்றும் இல்லை சார், கோல்டை பொறுத்த வரைக்கும்
100 அப்படிங்கிறது வந்து ஒரு பாயிண்ட் சார். இப்ப 5000ல இருந்து 5001 போகுது இல்லைங்களா? அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமாம் 100. 100ன்னு சொல்லுவோம். ஆமாம் 100 கரெக்ட். ஆமா. அப்ப நீங்க வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸோ பிரேக் ஈவனோ எல்லாமே அந்த இதுல தான் வைக்கணும். நீங்க அந்த கணக்குல தான் வைக்கணும். ஸோ ட்ரெயிலிங் ஸ்டாப் என்ன ஸ்டாப் லாஸ் பிரேக் ஈவன் வந்து 100 போட்டுருவா? இருங்க நான் ஓபன் பண்றேன். பிக்சர் நம்மளுக்கு வேற சனிக்கிழமை சிஸ்டத்துக்கு கொஞ்சம் வேலை செஞ்சாதான் ஆகும்னு நினைக்கிறேன். செம்ம ஸ்லோ ஆயிடுச்சு சார். நீங்க சொல்லுவீங்களே உங்க சிஸ்டம் கொஞ்சம் இதாகுதுன்ட்டு லேக் ஆகுதுன்ட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமா. பாருங்க என்ன நடக்குன்னு தெரியல. ரொம்ப நேரம் ஆச்சு நானும். இப்ப பாருங்க டோட்டல் இது இதுல இருக்கு. இதுல வந்து இருக்கிறத நீங்க அப்படியே இது பண்ணிட்டீங்க, டிஃபால்ட்டா அப்ளை பண்ணிட்டீங்க. ஆமா கரெக்ட். இது நான் சும்மா கொடுத்தேன் சார். இது ஆமா இது கரெக்ட். இதெல்லாம் நீங்க 0 பண்ணணும். அப்படி இல்லைன்னா இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள் இப்போ இங்க பாருங்க, இங்க 1000 கொடுத்தீங்கன்னு வைங்களேன், 10 பாயிண்ட்ல ட்ரைல் ஸ்டாப் இதாயிட்டு வரும். ஓகேங்களா? அதாவது பிரைஸ் ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆயிரும். ஆக்டிவேட் ஆன பின்னாடி 10 பாயிண்ட்டுக்கு பின்னாடி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வரும். ஓகே புரியுது. ஆமா. இது நியூஸ் டைமுக்கு நல்லா இருக்கும் 10 பாயிண்ட். ஆனா நார்மலா நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நமக்கு 10 பாயிண்ட்ங்கிறது கொஞ்சம் பெருசு தான். 500 போட்டிருக்கேன். 500ங்கிறது ஓகே தான். அது நியூஸ் டைத்துக்கும் இதுக்கும் கரெக்டா இருக்கும். டேக் ப்ராஃபிட் 500, அது 5 பாயிண்ட்ல வச்சிருக்கேன். அதுவும் நீங்க வந்து 0 பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் டு சிக்னல். இப்போ நார்மலா இது எப்படி இருக்கணும்னா இங்க பாருங்க, பஃபர் வந்து 70, அது வந்து 50 வைக்கலாம். நார்மலா 50 எப்பவுமே ஸ்ப்ரெட்டுக்கு வச்சுக்கோங்க சார். மோஸ்ட்லி ஸ்ப்ரெட் எல்லாம் இப்போ 50 வரைக்கும் போயிட்டு வரனால, அது இந்த நியூஸ் டைம்னால நான் 70 வச்சேன். பட் 50 வைங்க. டேக் ப்ராஃபிட் எப்பவுமே 0 தான். ட்ரைலிங் ஸ்டாப் ஆமா ஆமா எப்பவுமே 0. டேக் ப்ராஃபிட் வந்து எப்பவுமே 0. அதே மாதிரி மூவ் எஸ்எல் டு பிரேக் ஈவன் இதுவுமே 0 வச்சுக்கோங்க. இது வந்து பிரேக் ஈவன், இது வேணாம். இது திருப்பி மார்க்கெட் கன்சல்டேட் ரொம்ப அடிச்சிடும். ப்ராஃபிட் லாக்டு இதுவும் வேணாம், இதுவும் 0. சரி சார் ட்ரைலிங் மட்டும் நீங்க வச்சுக்கலாம். இது ட்ரைலிங் நீங்க 1000 கொடுத்தீங்கன்னா 10 பாயிண்ட், 500னா 5 பாயிண்ட். நீங்க அதான் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 500 கொடுக்கலாம். 500 டு 1000ங்கிறது ஓகே. அது வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸ்டாப் லாஸ் வந்து 0 அது 0 சார். அது பிரேக் ஈவன் சார். இப்போ என்னன்னா நீங்க வந்து ட்ரிகர் ஆகுது பிரைஸ். ஒன்ஸ் ட்ரிகர் ஆனோன்னா பிரேக் ஈவன் வந்து நீங்க கொடுக்கணும். இப்போ பிரேக் ஈவன் வந்து லைக் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 100 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 பாயிண்ட்ல லாக் ஆயிரும். இப்ப 5000ல பை ஆகுதுன்னா 5001 2ன்னு தாண்டினதுக்கு அப்புறம் 5001ல வந்து நின்னுக்கும். ஓகே ஓகே கேன் நான் இதே போட்டுறேன். ஓகே தேங்க்ஸ். ஓகே இப்போ நம்ம வந்து 75 நம்ம வச்சிருந்தோம். 75 வரல. நீங்க பாத்தீங்கன்னா கீழே இந்த இது க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ எடுத்த 3 ட்ரேடும் க்ளோஸ் ஆயிடுச்சு. சார் இப்போ நீங்க அவருக்கு பண்ண மாதிரி செட்டிங் எனக்கு இல்லையே சார். அது ஜஸ்ட் ஒரு 4 தான் இருக்கு. அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபைல். ஆமா சார் ஃபர்ஸ்ட் ஃபைல் நான் இப்போ உங்களுக்கு அனுப்புறேன். சரி. ஏன்னா அதுல செட்டிங்ல நீங்க சொன்ன மாதிரி நானும் செக் பண்ணி பாக்குறேன். இதுல வேற மாதிரி இருக்கு. அதை அப்டேட் பண்ணதை கொடுத்துட்டீங்கன்னாக்கா ஏற்கனவே வெர்ஷன் 9 நினைக்கிறேன். இப்போ 10 போட்டு கொடுத்துட்டீங்கன்னா எல்லாருமே சேஞ்ச் பண்ணிப்பாங்க சார். ஒவ்வொருத்தரும் கேட்டு நீங்க தனித்தனியான பொறுத்த விட எல்லாருமே ஒரு ஈவனா இருக்கலாம்ல.
கரெக்ட். அதனாலதான் நான் உள்ள டிஃபால்ட்லயே வச்சு கொடுத்துட்டேன். யாருமே சேஞ்ச் பண்ணாத மாதிரி பண்ணேன். அதான் அது மாதிரி பண்ணி எல்லாரையுமே வந்து பழசு ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு போய் எல்லாருமே வந்து புதுசு வந்து பண்ணிக்க சொல்லிட்டீங்கன்னாக்கா எல்லாருமே ஒரு ஈவனா இருக்கும். ஒரு டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியா இருக்கும். கரெக்ட் கரெக்ட். நான் வெர்ஷன் 2 கொடுத்துருக்கீங்களா? அப்புறம் 3 போட்டு வந்து இந்த ஃபைல் வந்து தான் ஒருத்தருக்கு மட்டும் அனுப்பிச்சேன். அதாவது ஆப்ஷனலா எப்படின்னா நம்ம சொல்றோம் நீங்க இதை செய்யுங்க அப்படின்ட்டு. பட் ஒருத்தரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாறும் இல்லைங்களா? இப்ப நீங்களே இருக்கீங்க, உங்களுக்கு தோணும் மார்க்கெட் இந்த இடத்துல இப்படி பவுன்ஸ் ஆகும் அப்படிங்கிற அது மாதிரி. வந்து சம்படி அது வந்து அவங்க எப்படி இது பண்ணாலும் அதை வந்து பார்த்துப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு காமனா இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து இந்த செட்டிங் சொல்லும்போது அவங்க எல்லாருக்குமே அது ஷோ ஆகும். எல்லாருமே சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கோ அதை ஒரு கிளாரிஃபை பண்ணுறதுக்கோ அந்த செட்டிங் எதுக்கு அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கோ ஈஸியாக இருக்கும். நான் இருங்க உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. உங்களுக்கு டெலிகிராம்ல அனுப்பிச்சிருக்கேன். இதுதான் லேட்டஸ்ட் ஃபைலு. நீங்க பண்ணுங்க. அப்புறம் நான் இந்த ட்ரையல் கிரிட் மட்டும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது ட்ரையல் கிரிட்னா வந்து அந்த ஷோ ஆப்ஷன் பண்ணலையா? இதுவும் வெர்ஷன் 2 தான் போட்டிருக்கு. இதே தான் சேஞ்ச் பண்ணிருக்கீங்களோ? நேம் ஒன்று தான் இருக்கும் சார். உள்ள செட்டிங்ஸ் மட்டும் பாருங்க. இப்போ ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் இல்லைங்களா? அதுவும் நேம் ஒன்று தான். இன்புட்ஸ் மட்டும் நீங்க ஒரு தடவை பார்த்துக்கணும். ஓகே. அது ஒரு சின்ன குரூப்ல போட்டிருக்கீங்களா எப்படி? இல்ல சார், நான் தனித்தனியா தான் அனுப்புறேன். குரூப்ல இப்போதைக்கு எதுவுமே போடல. ஏன்னா இப்ப நம்ம அதான் இப்ப உங்களுக்கு அனுப்புறாருங்க. உங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்டு இருக்கு. இது குரூப்ல போடலாம் சார். இப்ப மீட்டிங் வந்து பெருசா வரதில்ல. ஒருத்தர் தனியா கேட்பாங்க. ஆமா, அது என்னன்னு கேட்பாங்க. ஆமா ஆமா, அது ஒன்றும் புரியுது இல்லை. ஒன்றும் இல்லை சார். இப்போ இந்த ஸ்விங் அண்ட் ஸ்கால்பிங்கிறது நம்ம முன்னாடி வி மாஸ்டர்னு வச்சிருந்தோம். கோல்டு என்னென்னமோ பேரு நமக்கு. அதாவது எப்படி சொல்றது, சின்ன கரெக்ஷன் பண்ணாலும் அந்த ஃபைல் அவுட்புட் எடுக்கும்போது நமக்கு சிமிலரா வச்சீங்கன்னா அது என்ன கரெக்ஷன் தெரியாது. அப்டேட் வெர்ஷன் 1 2 3 அப்படி கொடுத்துருவாங்க. அதான் சார், அதுவுமே வந்து ஒரு 4-5 கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இப்ப 6வதுல இருக்கிறோமா 7வதுல இருக்கிறோம் தெரியாது. ஆமா, அதனால டோட்டலாவே பேரை மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்க. எனக்கு இப்ப இதுதான் பண்ணோம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி. ரைட், நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க. அதை டச் பண்ணிடுவாப்ப அதை எடுத்துட்டு பண்ணிடுறேங்க சார். ஓகே. சார் அந்த ஸ்விங் ஸ்கால்பிங்ல ட்ரையல் கிரிட் வந்து ஆன் பண்ணா நான் 5 தான் கொடுத்துருந்தேன். பட் ஆனா அது ஒரு சைடு மட்டும் ஒரு 15 ட்ரேட்ஸ் எடுக்குது. ட்ரையல் கிரிட்டா? ஆமா சார். அது என்னன்னா, நீங்க அதான் நேற்று மீட்டிங்க பேசும்போது சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதுல இருந்து கம்மியா கொடுத்துருங்க. ஏன்னா பெண்டிங் ஆர்டர்ஸ் வந்து விழுகிறது இல்லை. நான் சொல்லியிருந்தாலே அதை கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது கேன்சல் பண்ண மாட்டீங்களா? ஆமா, அது கேன்சல் ஆகாம இருந்ததுன்னா அது எடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் உங்களுக்கு அப்படி ஸ்டேக் ஆகுது. ஒரு சைடுல மட்டும் தான் சார் ஆகுது, இன்னொரு சைடு ஆகவே மாட்டேங்குது. ஆமா, ஒரு சைடு ஃபில் ஆயிரும். இப்ப நீங்க 5 கொடுத்தீங்கன்னு வைங்களேன், இப்ப செல்லுல வந்து 5 ஃபில் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இல்ல, ஸ்டார்டிங் நான் கொடுக்கும்போதே 15 ஃபில் ஆகுது. இல்ல, உங்களுக்கு ஃபில் ஆகுது இல்லையா? ஃபில் ஆனதுக்கு அப்புறம் இந்த டேஷ்போர்ட்ல இப்ப இருக்கா உங்களுக்கு? இப்ப அக்கவுண்ட் ஓடிட்டு இருக்கா? அக்கவுண்ட் ரன்ல தான் இருக்கு. நான் வேணா ஷேர் பண்ணட்டுமா? பண்ணுங்களேன், நான் உங்களுக்கு சொல்றேன். தெரியுதா? இல்லைங்களா, ஒன்றும் வரல. ஸ்கிரீன் தெரியுதுங்க. இதோ இருங்க. நான் இப்ப ட்ரையல் கிட் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா அட் அ டைம்ல வந்து ஒரு 15 ஒழுகுது. நான் வேணா இப்ப ஆன் பண்ணட்டுங்களா? இருங்க. ஓகே நிமிஷம்.
நம்ம சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோ. ஓகே. ஓகே. இப்போ வந்து உங்க ஸ்கிரீன்ல இதுல ரைட் கிளிக் பண்ணி ஆ. ரைட் கிளிக் பண்ணுங்க. ஓகே. அதுல என்ன பண்ணுங்க, ட்ரேட் லெவல்ஸ் எடுத்து விடுங்க. ட்ரேட் லெவல்ஸ்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ட்ரேட் ஹிஸ்டரி. ஹிஸ்டரி தூக்கிட்டீங்க. ஓகே. இப்போ லெஃப்ட் சைடுல என்ன சொல்லுதுன்னு பாருங்க. மினி மைனரா எங்க ட்ரையல் கிரிட் வந்து பை 0 செல் 0. இப்போ எல்லாமே 0ல இருக்கு. சார் பட் ஆனா இங்க ட்ரேட் எடுத்துருக்கேன். அது எடுக்கும். ஓகே, அதை எடுத்துட்டு இருக்கோம். ஆ. இல்லையே, ட்ரையல் கிரிட் வந்து மேஜிக் நம்பர் 55 தானே, 22 இல்லையா? இல்ல நான் ட்ரையல் கிட்ட தான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஆஃப் பண்ணிட்டீங்க. ஓகே, பட் நீங்க கேட்கறது வந்து அதுதானே. இல்ல நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு அது 15 ட்ரேட்ஸ் எடுக்கிறதுனால நம்ம லாஸ்ட் டைம் ரீசெட்னு மெயில் வந்தாச்சுல, அதனால நான் வந்து பெண்டிங் ட்ரேட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் இப்போ கூட ஆன் பண்றேன் பாருங்க. சரி, பண்ணுங்க ஆன் பாப்போம். பண்ணிட்டு ம். இதுல வந்து 0 கொடுத்துருந்தேன். நான் 5 கொடுக்குறேன். 5 தானே கொடுங்க, 5னே கொடுங்க. ஆ. மேக்ஸ் ஓபன் பொசிஷன் புக் லாட். ஓகே, இங்க பாருங்க ஒரு சைடுல மட்டும் எல்லாமே போகுது. இப்போ இது போடுங்க, ட்ரேட் லெவல்ஸ். ஓகே, அப்போ கேன்சல் பண்ணிடுங்க. என்ன பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. சார் நம்சன் சார், உங்களுக்கு இது வந்துச்சா? இந்த மாதிரி எரர் வந்ததா, இல்ல வேற யாருக்காவது இது வருதுங்களா? சார் சாரி, இன்னொரு தடவை சொல்லுங்க சார், என்ன இருந்தது? அவரு ட்ரையல் கிரிட்ல வந்து மேக்ஸிமம் ஆர்டர் கொடுக்குறாரு. ஆமா சார். ஆனா 5 அவர் கொடுக்குறாரு. 5ன்னு கொடுக்குறாரு, இங்க 10 15 இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா ப்ரோ, பழைய ஒன்னொன்னா ட்ரையல் பண்ணாதீங்க. ரைட் கிளிக் பண்ணி, ஆ. சரி இருங்க ஒரே நிமிஷம். ரைட் கிளிக் பண்ணி பல்க் ஆபரேஷன் வாங்க. ஆ. அதுல Close வாங்க. all. க்ளோஸ் இல்ல, டெலீட் XAU ஒன்று இருக்கு பாருங்க, கீழ இருந்து ரெண்டாவது. அப்படி கொடுங்க, அது கொடுங்க. க்ளோஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா ரன்னிங் பொசிஷன், ஓபன் பொசிஷன் எல்லாம் க்ளோஸ் ஆயிடும். ஓகே ஓகே. பட் கொடுத்துறேன் சார், க்ளோஸ் ஆகல. கார்ப்பரேஷன் ஏதாவது லேட் ஆகுதா நம்ம சிஸ்டம் மாதிரி? அப்படிதான் போல. இப்போ க்ளோஸ் ஆயிட்டு. ஓகே. சார் சாரி சார், நம்சன் சார் ஒன்றும் இல்லை. அவர் என்னன்னா லிமிட் இப்போ பார்த்தீங்களா, ஸ்க்ரீன் பார்த்தீங்களா அவர் என்ன பண்ணாருன்னு? சார் பார்த்தேன். அதான் சார் 5ன்னு கொடுக்குறாரு. ஆனா 10 20ன்னு போகுது. நிறைய ஆர்டர் சொல்லுவது. ஆமாங்க, உங்களுக்கு அப்படி ஆச்சுங்களா? நான் வேண்டேஜ் தான் யூஸ் பண்றேன். ஒரே நிமிஷம், நான் அட்டாச் பண்ணிட்டு சொல்றேன். ஒரே நிமிஷம். இப்போ பழைய ஏல ட்ரை பண்ணணுமா இல்ல புதுசுல ட்ரை பண்ணட்டுமா? புதுசா ஓகே. இப்போ நீங்க கூட நான் உங்களுக்கு அனுப்பிச்ச பாருங்க, அதே கூட போடுங்க. அதே போட்டு பண்றேன். ஒரே நிமிஷம். ஆனா இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இவர் VT மார்க்கெட்ஸ் யூஸ் பண்றாரு. டெமோ ஏதாவது வச்சிருக்கீங்களா ப்ரோ? ப்ரோ டெமோ இருக்கு, அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம். VTல டெமோ இல்ல. VT இல்ல, சும்மா வேற ஏதாவது ஒரு டெமோ சொல்லுங்க. இருக்கு, வேற இருக்கு. ஓகே, ஐடி சொல்லுங்க, நான் ஆக்டிவேட் பண்றேன். இந்த ஃபைலை அப்படியே தூக்கி போட்டு ரன் பண்ணுங்க பார்ப்போம். இது ஒரு நிமிஷம். ஏன்னா இந்த வடிவேல் இதுல வர மாதிரி, இவர் பாடிய துதியை கவனித்தீராங்கிற மாதிரி, நீர் எதை தான் கவனித்தீர். லெஃப்ட் சைட்ல பார்த்தா VT மார்க்கெட்னு இருக்குது. அவனை என்ன செய்யலாம், சென்ட் அக்கௌண்ட்டுக்கு ஆசைப்பட்டு போய். ப்ரோ இன்னைக்கு இது பாத்தீங்களா, PPI நியூஸ்? அது என்ன ஒண்ணும் இல்லையா, ஒன்னும் பெருசா இல்ல. CPI மாதிரியே எதுவுமே இல்ல ப்ரோ. ஆமா ஆமா ஆமா. அவன் இந்த இன்ஸ்டாகிராம்காரனுக்கு என்ன வீடியோ போடுவானுன்னு தெரியல இப்போ. ஐடி தானே ப்ரோ, அட்டாச் பண்ணதுக்கு முன்னாடி வெப் ரெக்வெஸ்ட் அலோவ் பண்ணிட்டீங்களான்னு பாத்துக்கங்க.
ஓகே ப்ரோ. இல்ல இது ரொம்ப நாளா ஓபன் பண்ணல. அதான் ஆக்டிவேட்ல இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே டிசேபிள் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டாங்களா? நல்லது. சார் மத்தவங்களும் டெமோ இருந்ததுன்னா சொல்லுங்க, செக் பண்ணி பாருங்க. இல்ல உங்க இதுலயே கூட சும்மா ஆர்டர் போடுங்க. வேற யாராவது செக் பண்ணி பாருங்க. ஏன்னா எரர் இருந்ததுன்னா சொல்லுங்க, சரி பண்ணிடலாம். நானே கூட 90 இதெல்லாம் வந்து ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் நீங்க சொன்னீங்களா, இந்த டாக்டர் என்ன மாட்டாங்க இந்த டாக்டர் அவரு இல்ல அவருக்கு டாக்டர் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. பார்த்தவங்களை காணும். சரி ஏதோ நைட்டா இருக்கு இவங்க. சார் நீங்க அனுப்புன ஃபைல வந்து டிஃபால்ட்டாவே செட்டிங் இருக்குமா இல்ல எதுவும் மாத்தணுமா சார்? டிஃபால்ட்டா இப்ப நான் சொன்னேன்ல சார், இந்த ட்ரையல் கிரிட் அந்த டைட்டில் எல்லாம் நான் ப்ரீஃபால்ட்றது வந்து ஃபால்ஸ்ல இருக்கு, மினி மைனர் ஃபால்ஸ். ஆமா ஆமா ஆமாங்க. ட்ரையல் கிரிட்டும் ஃபால்ஸ், கட்ரி ட்ரூல இருக்கு, நியூஸ் ட்ரூல இருக்கு. அப்படியே என்ன ஆகுமா? வேற இல்ல எதுவும் சார், setting உங்களுக்கு மாத்தணுமா? எது வேணுமோ நீங்க ட்ரூ ஃபால்ஸ் கொடுத்து தான் பண்ணணும். நான் சும்மா அது ஒரு இதுல கொடுத்துருப்பேன். சரி 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 சரி. நீங்க மத்தது செக் எல்லாம் பண்ணிக்கங்க. மத்த செட்டிங் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். பண்ணுங்க சார், ஸ்டாப் உங்களுக்கு ஆர்டர் எது வேணும்னு மெயின்டெனன்ஸ் சொல்லுங்க. per சைடு இல்ல ஆர்டர் நமக்கு நிறைய விழக்கூடாது இல்லையா? ட்ரையல் கிரிட்ல வந்து 25 ஆர்டர் இருக்கு. அதை எப்படி நம்ம குறைச்சிக்கலாமா இல்ல? அது வந்து நீங்க 10ன்னு போடுங்க. இப்ப நீங்க VT மார்க்கெட்ல தானே போடுறீங்க. ஆமா ஆமா. 5ன்னு போடுங்க. 5ன்னு போட்டு இதை இவர் பண்ணார் இல்லைங்களா, அது மாதிரி வேணா டெஸ்ட் பண்ணுங்க. சரி சரி. மத்தது எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம்ல? மீதியெல்லாம் எதுவும் வேணாம் சார். மீதி வந்து உங்களுக்கு மெயினா இப்ப என்னன்னா, அந்த பழைய பொசிஷன் கிளியர் பண்ணணும். அதுக்கு நீங்க ட்ரையல் கிரிட் தான் போடணும். இப்ப நீங்க ஃபிபோ கிரிட் போட வேணாம், மினி மைனர் போட வேணாம். இல்ல நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, நியூஸ் ஆன்ல வச்சுக்கோங்க. அது எப்ப நியூஸ் வருதோ அது ஏதோ இருக்கிற மூமெண்ட்டுக்கு ட்ரேட் ஆயிக்கும். டர்ட்டில் ஓகேவா இல்ல டர்ட்டில் வச்சுங்க, டர்ட்டில் ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி எல்லாமே 0 கொடுத்துருங்க. எல்லாமே 0வா? எல்லாமேனா டிடி ஸ்லோன் இருக்கு, அது ஃபாஸ்ட் ஆகணுமா? ஃபாஸ்ட் ஆக்கிருங்க. ஆமா அது ஃபாஸ்ட். சரி, அதுக்கு அடுத்து 70 இருக்கு, அது என்னது? 70 50 ஆக்கிருங்க. 50 ஆக்கிடலாம். அடுத்தது 500 இருக்கு, டைப் ப்ராஃபிட். அது எல்லாமே 0 கொடுத்துருங்க. மீதி எல்லாமே அதுவும் 0வா? எல்லாமே. இப்போ அடுத்த ட்ரைலிங் ஸ்டாப் அது இது எல்லாமே 0 ஆகும். சிக்னல் டு சிக்னல் ட்ரேட் ஆகும். SL 0. ப்ராஃபிட் லாக்டு இன் பிரேக் ஈவன் பாயிண்ட், அதுவும் 0 தான். எல்லாம் 0 தான். எல்லாம் 0. ஓகே. போட்டுட்டு நியூஸ் டர்ட்டில் மட்டும் ஆன்ல வைங்க இப்போதைக்கு. நான் கிரிட் வந்து நாளைக்கு முடிச்சுட்டு நான் சொல்றேன். ட்ரையல் கிரிட் வேணா நீங்க ஆன் பண்ணலாம். நீங்க அது வேணா செக் பண்ணி பாருங்க. இவருக்கு வந்த மாதிரி எரர் வந்தா சொல்லுங்க, அது ஏன் வருதுன்னு பார்த்தலாம். என்னாச்சுங்க நிதிஷ், லெஃப்ட் ஆயிட்டீங்களா? இருக்கீங்களா? இல்ல ப்ரோ, ஆல்ரெடி எல்லா அக்கௌண்ட்டும் இது டெமோ அக்கௌண்ட் யூஸே பண்ணாம விட்டனால எல்லாம் டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. இப்பதான் ஜஸ்ட் ஒரு நியூ அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கேன். சரி பண்ணுங்க. பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ, வேண்டேஜ்ல 5க்கு 5 வச்சு 5 தான் வருது ஆர்டர். பைல 5 செல் 5. VTல தான் ஏதோ பிரச்சனைங்க. இல்ல VTல இன்னொரு யாரோ ஒருத்தர் அக்கௌண்ட்லயே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ப்ரோ. VT யூஸ் பண்றோம்.
வேற யாராவது வச்சிருக்கீங்களா வீட்டு மார்க்கெட் யூஸ் பண்றவங்க? இருந்தீங்கன்னா கொஞ்சம் மேடைக்கு வாங்கலாம். நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வீட்டியா? நான் வீட்டி தான் சார் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன். வாண்டேஜ் விட்டாச்சு. ஓகே. இவரு சத்யசீலன் சார் நீங்களும் வீட்டி தான். ஆமா சார், ஆமா சார். சரி, அப்போ யாரோ ஒருத்தர் வேணா போடுங்க, இல்லை 2 பேரும் போட்டிங்கனாலும் ஓகே தான். வேறு டெமோவில் போடணுமா சார்? டெமோலே போடுங்க, இல்லை லைவ்லேயே போடுங்க, அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. சரி, லைவ்ல தான் போட்டிருக்கேன். பாயிண்ட் லைவ்ல நாட் தான் ஒன்று தான் போட்டிருக்கேன். நடக்கும். லைவ்ல தான் போட்டிருக்கேன், ஆனா இன்னும் எடுக்கல. ட்ரேட் ஒன்றும் எடுக்கல. இல்லை சார், இதுல ட்ரையல் கிரிட்ல நீங்க 5ன்னு கொடுங்க, இல்லை 2ன்னு கொடுங்க. அது நீங்க கொடுக்கறதா உழுகுதா இல்லை அதிகம் உழுகுதான்னு பார்த்தீங்கன்னா போதும். சும்மா 2 கூட கொடுங்க. 5 கொடுத்து ஆல்ரெடி ரன் பண்ணியிருக்கேன். ட்ரையல் கிரேட் அது என்ன சார்? கிரேட் 3 சார் அது? கிரிட் 3 இல்லை 4. நம்பர் என்ன? சார் 5555. 5555 வந்துட்டு இன்னும் இது வரைக்கும் எடுக்கல. 5 தான் கொடுத்துருக்கேன், இன்னும் இது வரைக்கும் எடுக்கல. அல்ல, 5 கொடுத்ததுல 5 தான் விழுந்திருக்கு, பெண்டிங்ல 5 விழுந்திருக்கு, கரெக்டுங்களா? இல்ல சார், நான் இப்போ இந்த புது ஃபைல இப்போ தான் சார் போட்டிருக்கேன், இது வரைக்கும் எடுக்கல சார். அப்படிங்களா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த வரேன் சார். எனக்கு தெரியாது அது எப்படிங்க. பல ரோபோட் ரன் ஆகுது போலங்க அக்கௌண்ட்ல. ஓப்பன் பண்ணுங்க சார். இதுல ஓகே 25ன்னு போட்டிருக்கீங்க. நீங்க ஹைட் பண்ணி வச்சிருக்கீங்களோ? இல்ல சார், அந்த மேக்ஸிமம் ஓப்பன் பொசிஷன் வந்து மேக்ஸிமம் ஓப்பன் பொசிஷன் 5 தான் சார் கொடுத்துருக்கேன். ஸ்டாப்பர் வந்து 25 அது டிஃபால்ட்டா இருந்தது. அதான் சார், அது 5 கொடுங்க. 2 இதையும் 5 ஈக்குவலாவே கொடுவா? கொடுங்க. ஆமா ஆமா 5 கொடுங்க. சரி, ஓகே ஓகே கொடுங்க. எல்லாமே ஆன் பண்ணிருக்கீங்க. மினிமைனர்லாம் நீங்க ஆஃப் பண்ணிரலாம். மினிமைனர் ஆஃப் பண்ணலாமா? இல்ல அது ஆஃப் பண்ணிருங்க. ஆமா ஆமா, மேல கிரிட்டையும் ஆஃப் பண்ணுங்க. மெயின் அதுதான் இப்ப. ஓகே சரி. கிரேட் டர்ட்டில். ஓகே டர்ட்டில் வந்து கொஞ்சம் செட்டிங்ஸ் இது பண்ணிட்டு நீங்க ட்ரூ கொடுத்துடலாம். ஃபாஸ்ட்லயே இருக்கட்டும். கீழே வந்து அந்த 70-50 ஆக்கிருங்க. இப்ப அவரு சொன்னார் இல்லையா, 70-50. மீதி எல்லாம் 0 பண்ணிருங்க. 500ன்னு இருக்கிறது 0, 80ன்னு இருக்கிறது 0, 50ன்னு இருக்கிறதும் 0, 10ம் 0. ஓகே, அப்படியே வாங்க. நியூஸ் இருக்கட்டும். அப்புறம் லாஸ்டா வந்து இது ஃபால்ஸ் கொடுங்க. அதாவது க்ளோஸ் ஓப்பன் பொசிஷன் நட்டுன்னு இருக்கு பாருங்க, அதை வந்து ஃபால்ஸ் கொடுங்க. சார் சதீஷ்சீலன் சார், நீங்க அது கொடுக்காம இருந்தா அதையும் கொடுத்துருங்க. ஆர்டர் எல்லாம் நைட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுரும். ஆமா ஆமா கொடுத்தாச்சு. ஃபால்ஸ் கொடுத்தாச்சு. ஓகே ஓகே கொடுங்க. ஓகே கொடுங்க. ஓகே, நீங்க சார்ட்ல வந்து ரைட் கிளிக் பண்ணி ட்ரேட் விசிபிள் வைங்க. ட்ரேட் லெவல்ஸ்னு இருக்கு பாருங்க. கீழே 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 இன்னும் கீழே. என்ன சார் உங்களுக்கு புதுசா இருக்கு? உங்களுக்கு பை ஸ்டாப்பே வரலாம். ஃபுல் ஸ்கிரீன் பண்ணுவா? கீழே இந்த டூல் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, கீழே இப்போ ரன்னிங் ஓப்பன் பொசிஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஆமா, அது 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 பெருசு பண்ணுங்க. அதை கொஞ்சம் பெருசு பண்ணி அதுல கீழே வாங்க. பெண்டிங் என்ன இருக்குதுங்க? பெண்டிங் செல் ஸ்டாப்ல எவ்வளவு இருக்குது? ஏதோ எரர் தான் சார். நிறைய இருக்கு சார்.
இப்ப அவருக்கு நமச்சிவாயம் சாருக்கு வந்து இந்த மாதிரி வரல. ஏங்க சார் உங்களுக்கு வேண்டேஜ் கரெக்டா வந்திருக்கு இல்லைங்களா? சார் வேண்டேஜ்ல 5 பை 5 செல்லுல தான் இருக்கு. கரெக்டா இருக்கு பாத்தீங்களா? இவன் இஷ்டத்துக்கு இவன் பாருங்க 5க்கு எத்தனை 10 20 எடுத்திருக்கிறான் வீட்டி. சார் இப்போ இந்த பெண்டிங் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணி பார்ப்போம் சார். இல்ல நீங்க போட்டதுக்கு அப்புறம் தான் பெண்டிங் விழுந்தது. ஒருவேளை பழைய ஆமா பெண்டிங்கா ஆமா இருக்குமா அது சொல்றீங்களா? இல்லை 6:38 இப்போ தான் நீங்கள் ஃபைல் அனுப்பினதுக்கு அப்புறம் அந்த புது ஃபைலில் உள்ளதான் டயத்தை பாருங்க அதான் கரெக்டாக அதான் கரெக்ட் கரெக்ட். ஆமா ஆமா புதுசு தான் அதான் நிறைய வந்திருக்கு, ஏகப்பட்டது அள்ளி வாரி கொட்டியிருக்கேன். ஆமா. நீங்க அந்த ஆல்பம் ஆஃப் பண்ணிட்டு கேன்சல் பண்ணுங்க, இல்லைன்னா விழுந்துகிட்டே இருக்கும். அங்க ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே கிறிஸ்தாவா சார் என்ன பண்ணீங்க? கேன்சல் பண்ணிட்டீங்க. சூப்பர். ஆர்டர் கேன்சல் பண்ணோம். ஓகே ஓகே. இப்போ இல்ல, 6 இல்ல. தான் வருது, 5 வருது. இப்ப 5 விழுகுது கரெக்டா. இல்லை அந்த 25 எடுத்துக்கிட்டு 25 விழுந்திருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சார் 5மே செல்லு தான் இருக்கு, பைய காணோம். ஆமா பை காணாம. ஆமா அது இந்த ஹைடு கொடுங்க சார். இந்த கீழே கூகுள் மீட் இருக்கு இல்லையா, அதை ஹைடு கொடுங்க. கூகுள் மீட் இஸ் ஷேரிங் யுவர் ஸ்கிரீன், அது வந்து ஹைடு. ஜேர்னல் கிளிக் பண்ணுங்க. ஜேர்னல்ல ஒன்றும் பெருசா எரர் எதுவும் வரல. என்னன்னு மெசேஜ் வந்து எக்ஸ்பர்ட் கொடுங்க. எக்ஸ்பர்ட்ல சரி, அது என்னன்னு பாக்குறேன் சார். பாப்போம். இப்போ Okay, இன்னொரு விடி மார்க்கெட் தானங்க இது. ஓகே இருங்க. ஆமா, வேற ஆமா, வேற ஏதாவது டெமோ ஏதாவது பண்ணணும். ஓகே நீங்க ஆஃப் பண்ணிருங்க சார். மறக்காம. வாண்டேஜ்ல டெமோல போட்டு வைப்போம் சார், இல்லைன்னா அதில் எப்படி இருக்கு? போடுங்க போடுங்க. நான் ஐடி சொல்லுங்க, ஆக்டிவேட் பண்றேன். அதான் ஒரு நம்பர் தர கேட்டுங்க. டவுட் இப்போ பேசுங்க. நான் நம்பர் அனுப்பிடுறேன். இதான் ஐடிங்களா? ஆமா சார். 1101918. ஓகே ஆக்டிவேட் பண்ணிட்டேன். போட்டு பாருங்க. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சா? அது ஃபால்ஸ். ஓகே இது 5. டெமோ தானே சார், கொடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் வந்து போட்டு விடுங்க. ஓகே ஓகே. இங்கே கோல்டு சார்ட்டை காணும். நீங்கள் அந்த விஐபி இழுத்து கொடுங்க. இது இல்லை சார், இது வந்து நாட் ஃபார் ட்ரேடிங் பர்பஸ். மேலே இருக்குறீங்க அது விஐபி சிஆர்பி. ஒன்றும் வரலைங்க. இது வெப் பிரேக்ஃபாஸ்ட்லாம் இருக்குல்ல சார்? டூல்ஸ் போய் பாருங்க. டூல்ஸ் என்ன இருக்குல்ல, இது ஏற்கனவே ஆக்டிவேட் பண்ண அக்கௌண்ட் தான் இல்லையா? 1919 இது நான் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. மறுபடியும் கொடுங்க. மறுபடியும் அட்டாச் பண்ணுங்க. அது மோஸ்ட்லி என்ன இருக்கும்னா, நீங்க MT5 டவுன்லோட் பண்ணி இதெல்லாம் பண்ணீங்க இல்லையா, அதில் பட்ஜெட் தகராறு பண்ணும். இந்த வருது. இல்லை இது வந்து உங்க அக்கௌண்ட்டு ப்ரோபரக்ஸ்
ஓ அப்படியா? ஓ இதுல எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்களா? ஓடது இல்லை, இது MT5 ஓடது. இதில் வரவே இல்லை இது. இல்ல இது என்னன்னா இந்த மாதிரி போட்டா வராது சார். சில நேரங்கள்ல மல்டிபிள் இது போட்டீங்கன்னா வராது. ஆமா நீங்க வேண்டேஜ்னா வேண்டேஜ் டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணோம். அது வந்து ஜெனரல் எரர். சரி அது ஓகே, பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே சார். நிதேஷ் என்னாச்சு? உங்களுக்கு தான் செக் பண்ணிட்டு இருக்கோம், கடைசியில் உங்களை காணோம். வரீங்களா லைன்ல? சரி இது லைவ் அக்கௌண்ட்னா மறக்காம கேன்சல் பண்ணிருங்க. ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு இதில் ஆஃப் பண்ணிருங்க. ஓகே ஓகே ஓகே. பார்த்துங்க. சார் நீங்க சொன்ன மாதிரி பழைய ஆர்டர்லாம் எடுத்துட்டு திரும்ப ரன் பண்ணப்ப 5 விழுவு கரெக்டா. ஆனா செல்லு மட்டும்தான் விழுவுது, பை விழுகல. பை விழுகலைங்க. கட் பண்ணுறா சார்? சரி பண்ணிடுங்க சார், பண்ணிடுங்க. இப்போ பார்த்துடலாம் சார், அதில் என்ன எரர் என்னன்னு பார்த்துடலாம். சரி. ஒரே ஃபைல் தான். இப்போ உங்களுக்கு அனுப்பிச்சா அந்த ஃபைலை தான் நான் இவர் நமச்சிவாயன் சாருக்கு ஃபார்வர்ட் பண்ணேன். அவரது வந்து வேண்டேஜ் கரெக்டாக வருதுங்கிறாங்க. வீட்டில் தான் ப்ராப்ளம். அதான் இல்லை வீட்டுக்கு நல்லா தெரியுது, நான் ஏதோ சம்பவம் பண்ணிட்டு தான் இருக்கிறான். நம்ம என்ன பண்ற? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் செக் பண்றேன் சார், என்னன்னு பார்த்துறேன். ஓகே சார் ஆனா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க விபிஎஸ்ல தான் இருக்கீங்க இல்லையா? ஆமா சார் ஒண்ணு பண்ணுங்க, நீங்க இப்போ ஆல்கோ ஆஃப் பண்ணிருங்க. அப்படியா? சரி. ஆமா ஏன்னா அந்த ஆர்டர் வந்து கண்ணா பின்னான்னு ஃபயர் ஆகுது இல்லைங்களா? ஆமா ஆமா, அது கொஞ்சம் டேஞ்சர் தான். விடி மார்க்கெட்ல இருக்கிறவங்க மட்டும் ஆல்கோ ஆஃப் பண்ணிருங்க. சரிங்க. பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஓகே. இல்ல நம்ம நைட்ல அப்புறம் ஏதாவது பண்ணலாம் போட்டுச்சு. ஆமா எனக்கு இவன் கொஞ்சம் இதா தான், எனக்கு இதாக தான் இருக்கு. இல்லைன்னா ஏதாவது அதிகமா விழுகாத ஏதாவது ஒண்ணு மட்டும் ரன் பண்ணிட்டு அப்படி டர்ட்டில் ஆன் பண்ணி விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை. அது மற்றதெல்லாம் வேணா பால்ஸ் விட்டுருவோம். ஆமாம். ஆனா என்னன்னா இப்ப நான் அப்படி பாத்தீங்கன்னா நான் கொடுத்தது எனக்கு கணக்குக்கு அந்த இடத்துல 5 லாட் தான் விழுகணும். ஆமா என்னோட இது அக்கௌண்ட்ல நான் காமிச்சேன் பாத்தீங்களா? ஆமா ஆமா, அதிகபட்சம் 8. 80 விழுகிறதுக்கு என்ன இருக்கு? இப்ப கரெக்டா எனக்கு 5 தான் விழுந்துருக்கு. ஆனா சைடு மட்டும் விழுந்துருக்கு, பை சைடு சரி ஒண்ணும் இல்ல சார். இப்ப உங்களுக்கு மணி 10 போகுதுன்னு 9 10 இல்லைங்களா? இப்ப நீங்க எப்படி இருந்தாலும் ஆல்கோ எதுவும் பண்ண வேண்டாம், காலையில தானே. விடுங்க, அது நம்ம எப்படி இருந்தாலும் இப்ப பழைய பொசிஷனை கிளியர் பண்றதுல தானே நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். நான் உங்களுக்கு இப்ப நைட்டு ஃபுல்லா ஒர்க் பண்ணி கூட நான் காலையில கூட நான் விடி மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு தனியா ஒரு சின்ன ஒரு ஃபைல் கூட அனுப்பிச்சிடுறேன். அதாவது அது என்னன்னா தனி சார்ட்ல ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அது என்னன்னாலும் ஆர்டர் வந்து லிமிட் பண்ணிடும். எந்த இயல தப்பு நடந்தாலும் அது வாட்ச் பண்ணிட்டு இருக்கும். அது மாதிரி ஒண்ணு பண்ணி கொடுத்துறாங்க நைட்டு. நம்ம அது இந்த புரோக்கர்களை கொஞ்சம் இது பண்றதுக்கு சரியா இருக்கும். அப்ப நீங்க ஆஃப் பண்ணிருங்க சார். ஓகேங்களா? ஆஃப் பண்ணிடுவா? பண்ணிருங்க. ஓகே. டோட்டலா ஆஃப் பண்றதா இல்ல மத்த இல்ல டோட்டலாவே ஆல்கோவை டோட்டலா ஆஃப் பண்ணிருங்க. அது விடி மார்க்கெட்ல இருக்கிறவங்க குறிப்பா ஆஃப் பண்ணிருங்க. ஆமா சார் நான் ஆஃப் பண்ணுவா சார்? நீங்களும் பண்ணிருங்க சார். நீங்க விடி மார்க்கெட் தானே? ஆமா ஆமா, பண்ணிருங்க. அது ஒரு நாள் தானே சார், நமக்கு மெயின் நமக்கு அக்கௌண்ட் வேணும். அது இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு தப்பு நடந்து லாஸ் ஆனாலும் அந்த லாஸ் எல்லாம் அவன் ஏற்றி போட்டு சரி தெரியாம பண்ணிட்டான்னு உங்களுக்கு கொடுக்க போறான். அவன் அடுத்து என்ன தெரியுங்களா சொல்லுவான்? அவங்க ஆல்கோ தான் மிஸ்டேக்ன்றான். கரெக்டுங்களா? நீங்க அப்படியே விடி மார்க்கெட்டை பார்த்துட்டு என்ன பார்ப்பீங்க? அதனால பண்ணிருங்க, ஒரு நாள் தானே பண்ணுங்க. ரேட் தான் நம்ம சைடு ரேட் பண்றது.
ஆமா சார், ஆமா. ஆர்டர்லாம் அப்படியே இருக்கட்டுமா? ஆர்டர்லாம் அப்படியே இருக்கட்டுமா? க்ளோஸ் பண்ணணுமா? அதெல்லாம் இருக்கட்டும் சார். ஆர்டர் இருக்கட்டும். ஆல்பம் மட்டும் ஆஃப் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஆமா. என்ன இப்ப இது ப்ரோ லைசென்ஸ் கேக்குதா? ஆக்டிவேட் பண்ணிட்டுங்களா? ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ பண்ணுங்க ப்ரோ. 7. ஓகே. நீங்க இப்ப அட்டாச் பண்ணுங்க. பண்ணிட்டேன். ப்ரோ ஒழுங்கவே இல்லை. இல்ல இன்னும் லைசென்ஸ் நாட் ரெஜிஸ்டர் தான் இருக்கு. நீங்க ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் அட்டாச் பண்ணுங்க. இது வெப் ரெக்வெஸ்ட் அலோவ் பண்ணீங்களா? அவ்வளோதான் ப்ரோ. ஓகே. அப்ப போடுங்க. சும்மா 5ன்னு போடுங்க. ப்ரோ இதுல ஈல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் எனக்கு எதுக்குன்னு தெரியுது. என்னாச்சுங்க சார்? இப்ப எனக்கு ட்ரையல் கிரிட்ல வந்து ஸ்டாப் ஆர்டர் மெயின்டைன் பர் சைடு அப்படின்னு ஒரு லைன் இருக்கு. புக் அண்ட் இண்டிவிஜுவல் பொசிஷன் ப்ராஃபிட் அட் திஸ் சைடுன்னு ஒன்று இருக்கு. மேக்ஸிமம் ஓப்பன் பொசிஷன் பர் சைடு 3 இருக்கு. பட் இதுல 2 தான் பார்த்த மாதிரி இருந்தது. அது ஒன்று ஆட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு கொடுத்தது வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட். ஓகே இவரது ஓகே வந்து கொஞ்சம் பழசு தான். ஓகே ஓகே. அது சும்மா அது நீங்க இண்டிவிஜுவல் பொசிஷன் அப்புறம் இன்னும் கொஞ்சம் 1-2 ஆட் பண்ணியிருப்பேன். இது என்னங்க நீங்க 5 தானே கொடுத்தீங்க? சார் என்னது 5 தான் கொடுத்தேன் என்னோடது. ப்ரோ இதுல பாருங்க, அதான் அதே மாதிரி தான் உங்களுக்கு 5க்கு எவ்வளவு? 5 தான் 25 கொடுக்குதா? கொடுத்தேன். ஆமா 5 தான் கொடுத்தீங்க. மேக்ஸ் ஓப்பன் பொசிஷன் பர் சைடு 25 மாதிரி கொடுக்குது. வேற ப்ரோக்கர்ல ட்ரை பண்ணுங்களேன். நீங்க திருப்பி வீட்டில் தான் பண்றீங்க. அவரும் வீட்டில் தான் பண்ணாரு. வேண்டேஜ்ல ட்ரை பண்ணுங்க சார். வேண்டேஜ் பண்ணுங்க. என்ன எல்லா புரோக்கர்லயும் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க? உங்க இது பார்த்தாலே என்னென்ன புரோக்கர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் போல. 100 கேபிட்டல், மல்டி, எல்பி. நீங்க சொல்லிதான் ஓபன் பண்ணுங்க. எனக்கெல்லாம் இதெல்லாம் சிலதுல தெரியாதுங்க. மல்டி எல்பிங்கிறது எனக்கு தெரியல. ஜஸ்ட் மார்க்கெட்ல நான் சொன்னதே இல்லைங்க. பண்ணாலும் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். எப்படி இது கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்யாதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு போட்டு வச்சிருக்கீங்க. வேண்டேஜ்ல எவ்வளவு இருக்கா? வேண்டேஜ்ல 2 டெமோ ஓவர்காவும் ஓபன் பண்ணிட்டு அப்புறம் விட்டுறலாம் ப்ரோ.
ஓகே. வெப் ரெக்வஸ்ட் அளவு கொடுங்க மறக்காம. ப்ரோ இது வேண்டேஜ் அக்கௌண்ட் இதுக்கு லைசன்ஸ். பண்ணிட்டேன் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஓகே. 25928727 ஓகே. அது இப்பதானே கொடுத்தாங்க, ஒரு 2 நிமிஷம். டெமோ தானே விடுங்க, இதை நமக்கு வேணுங்கிறது மட்டும் போடுங்க. போயிட்டு அதெல்லாம் போட்டு விடுங்க. என்ன இது கொடுத்தீங்களா? வெப் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்களா? இல்ல அது அது மட்டும் தான் உலகம், மத்த எல்லாமே உலகதான்னு தெரியாது ப்ரோ, அதனாலதான். இருக்கு அதெல்லாம் இருக்கு. ஓகே, ஆமா ஒரே இதுல தானே இருக்கீங்க. அது ஒண்ணும் இல்ல, அது இப்பதானே ஆட் இல்ல பண்ணேன். அதே MTFI தானே ப்ரோ? ஆமா கரெக்ட். அது ஒண்ணும் இல்ல, MT5 க்ளோஸ் பண்ணி பண்ணுங்க. MT5 க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணுங்க. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பாத்தீங்களா வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட்? ஆமாம்மா, உங்களோட வாட்ஸ்அப்ல பேசிட்டு நாங்க இங்க ஒரு இதை டெக்ஸ்ட் பண்ணிட்டு எனக்கு அதான் டக்குன்னு புரியல. சரி இருங்க ஒரு நிமிஷம், கால் கொடுத்துருக்கேன். அதான் இன்னும் சரி ஓகே, நீங்க பாருங்க நான் வெயிட் பண்றேன். சொல்லு. அந்த ஈயை கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஓகே ப்ரோ, நோ ப்ராப்ளம். ஹேங் ஆயிடுச்சு ப்ரோ, ஒரு நிமிஷம். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரு ராஜ்குமார் அவரது எரர் வந்தது இல்லையா, அந்த மாதிரி வருது உங்களுக்கு. அது நீங்க என்னன்னா தனியா ஃபைல் டவுன்லோட் பண்ணி தான் பண்ணணும். ஃபைல்னா நான் சொல்றது MT5 சொல்றேன். ஓகே ஓகே ப்ரோ. என்ன வருது இருக்கு ஆர்டர்? இதுலயும் 5 கொடுத்தீங்க, இதுலயும் வருது. இதுலயும் அதே மாதிரி தான் ப்ரோ வருது ப்ரோ. அந்த 25ங்கிறது பேக்ரவுண்ட்ல ஏதோ இடத்துல செட் ஆகுது ப்ரோ. அதான் உள்ளுக்குள்ள அந்த 25 அப்படியே இருக்கு. எனக்கு அந்த இடத்துல இல்ல, எனக்கு இதுலயும் 5 தான் கொடுத்திருக்கு. அதுல 2 இடத்துல வேல்யூ இதுலயும் 5 தான் கொடுத்திருக்கு. ஓகே, என்ன சார் சொன்னீங்க? இல்ல, எனக்கு கொடுத்த ஃபைல்ல வந்து ஒரு இடத்துல 25 இருந்ததை நான் 5ன்னு மாத்தினேன். சரிங்க. அதாவது அதுக்கு பேர் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு நிமிஷம், நம்பர் ஆஃப் பொசிஷன் பர் சைடு ஓப்பன்ல கிரிட் டெவலப் ஆகுது இல்லையா? ஆமாங்க. அது பேக்ரவுண்ட் எங்க டிஃபால்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அந்த உள்ள நான் ஸ்டாப் ஆர்டர் மெயின்டைன்டு பர் சைடு அதுதான் 25 இருந்தது. அதுதான்
அந்த என்ட்ரி வந்து இன்புட்டா நீங்க எனக்கு கொடுத்ததுனால நான் 5ன்னு மாத்திரம் எனக்கு 5 வந்துருச்சு. அது பேக்ரவுண்ட்ல இங்க 25ன்னு இஎல செட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே சரி ஓகேங்க சார், நான் என்னன்னு பாத்துறேன். நிதிஷ் ப்ரோ, நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் கொடுங்க, எனக்கு என்னோட நம்பருக்கு. எனக்கு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. உங்க நம்பர் ஒரே நிமிஷம் ப்ரோ. சார் ஆனா உங்களுக்கு நீங்க 5ன்னு கொடுத்து வரல கரெக்ட்டுங்களா? நீங்க 5 கொடுத்தீங்க, 5 தான் வந்தது. ஆமா அது 5 தான் கொடுத்தேன். ஓகே ஸ்டாப் ஆர்டர் வந்து 5 தான் கொடுத்தேன். சரி, நீங்க எனக்கு ஒண்ணு பண்ணுங்க, ஒரு மெசேஜ் கொடுங்க நிதிஷ் ப்ரோ வாட்ஸ்அப்ல. இந்த ஃபைல் இவருக்கு அனுப்பிச்ச அதே ஃபைல் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க. அப்புறம் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். எப்படி இருந்தாலும் நான் ட்ரையல் கிரிட்ல தான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே ப்ரோ. ஆமா, அது என்னங்கிறதையும் பார்த்துடுறேன் கையோட. ஓகே ப்ரோ. அனுப்பிட்டீங்களா ஓகே ப்ரோ. மெசேஜ்? இப்போ அது ஓகே. பட் இதுல ரன் ஆயிட்டு இருக்கிறது ப்ரோ எதுங்க லைவ் இல்லையா? இது அனுப்புறேன் ப்ரோ. நான் டெலகிராம்ல உங்ககிட்ட டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். இதுல இப்பதான் நம்பரே ஆமா, எனக்கு உங்க வாட்ஸ்அப் நம்பரே இல்லை. நானே இது இவருக்கு வந்து வாட்ஸ்அப் அனுப்பிச்சுன்னா சரி, அந்த ஃபைல் அப்படியே உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். இதான் அனுப்பிச்சிட்டேன் ப்ரோ. நீங்க ஓகே, நீங்க இந்த ஃபைல் போட்டு பாருங்க. மேபி பழைய ஃபைல் ஏதாவது சின்ன எரர் இருக்கலாம். நான் இப்போ உங்களோட வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன், நீங்க போட்டு பார்த்துட்டு அதில் எரர் வருதா இல்லையான்னு சொல்லுங்க. அப்புறம் என்னங்கிறத நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். டைம் ஆயிடுச்சு, 1.25 மணி நேரம் தாண்டி போயிடும். அங்கே டைம் எனக்கு 8:15 தான், அங்கே தான் டைம் ஆயிடும், உங்களுக்கு தான் டைம் ஆயிட்டு. ஓகே ப்ரோ. சரி, நீங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பதான் எரர் வருதுன்னு தெரிஞ்சிச்சு இல்லை, நீங்க வரலன்னா மட்டும் சொல்லுங்க. அந்த லேட்டஸ்ட் ஃபைலை நான் எடுத்து ஒர்க் பண்றேன். இல்ல எப்படினாலும் ஓகே, நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா? ஓகே ப்ரோ. இதுல ரன் ஆயிட்டு இருக்கிறது என்ன ப்ரோ? ரன் ஆயிட்டு இருக்கிறது கொஞ்சம் பார்த்துங்க. நீங்க ஆல்பம் மட்டும் ஆஃப் பண்ணிருங்க. அப்புறம் இன்னொன்னு, மார்க்கெட் இப்போ வீக் ஆகும்னு சொல்லி தான் நியூஸ் வந்திருக்கு. நீங்க நெட் லாங் நிறைய VPS என்ன வச்சிருக்கீங்க. பண்றது? ஆல்ரெடி ஆஃப் ரன் ஆயிட்டு பண்ணிருங்க, இருக்கு. ஆல்கோ ஒரு ஆஃப் பண்ணிருங்க. -3000 ரன் ஆயிட்டு இருக்கு. அதாங்க, ஆல்கோ ஆஃப் பண்ணிருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நெட் வந்து வச்சிருக்கிறீங்க தெரியுமா, 27 வச்சிருக்கிறீங்க இல்லையா? எல்லாமே லாங் தான் ப்ரோ இருக்கு. லாங் ஓகே தான், பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நிறைய வைக்காதீங்க. இல்ல இங்க இருந்து 400 பாயிண்ட் கீழே போச்சுன்னா என்னங்கிறது கனெக்ட் பண்ணிக்கங்க. ஒரு ஒரு 27னா ஒரு பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு 27 சென்ட் இல்லையா? அப்ப 10 பாயிண்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கங்க. 100 பாயிண்ட்டுக்கு என்ன, 400 பாயிண்ட்டுக்கு என்னன்னு கால்குலேட் பண்ணிட்டு ஓகேவான்னு பார்த்துக்கிட்டு வைங்க. இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிடலாமா ப்ரோ? க்ளோஸ் பண்ண வேண்டாம், ஹெச் பண்ணி விட்டுட்டு கீழே போனோம்னா இது பண்ணலாம். இல்ல ஏதாவது ப்ராஃபிட்ல இருக்கிறத கட் பண்ணி அப்படி பண்ணுங்க. மொத்தமா ப்ரோ எனக்கு இன்னொரு டவுட், இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு. சொல்லுங்க. ப்ராஃபிட் என்னது பேசுறீங்களா? ஒன்றும் கேட்கல. ப்ராஃபிட் இருக்கிறத மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டுமா ப்ரோ? அப்படி கூட பண்ணுங்க. சுந்தரேசன் சார் எப்படி இருக்கீங்க? ப்ரோ கேக்குதுங்களா? ப்ராஃபிட்ல இருக்க கேக்குது ப்ரோ, கேக்குது. அதான் ப்ராஃபிட்ல இருக்கிறது கட் பண்றேன், நீங்க சரி பண்ணுங்க. நான் பேச கேக்குதா இல்லையா உங்களுக்கு? அவரு நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும்.
சார். சரி சார், விடி மார்க்கெட்ல இருக்கிறவங்க ஆல்கோ இன்னைக்கு ஒரு நாள் ஸ்டாப் பண்ணுங்க. நான் இந்த ட்ரையல் கிரிட் என்ன எரர் என்னங்கிறத பார்த்துட்டு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே ஓகே அப்புறம் நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே சார், எல்லாத்துக்கும் பாய்ங்க. குட் நைட். குட் நைட்.